வர்மாவோட அடுத்த மூவ் என்னன்னு இப்ப தெரியும். வர்மாவோட அடுத்த மூவா? என்ன சொல்ற? அதான் என்ன வாட்ச் பண்றதுக்காகவே வர்மாவோட ஆள் ஒருத்தன் இந்த வீட்ல இருக்கானே. அந்த கபிலனா? அவனேதான். வர்மா ஒருவேளை அவனோட பிளான பத்தி கபிலன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம்ல. நாம தான் கபிலனோட நம்பரை ஏற்கனவே ட்ரேஸ் பண்ண சொல்லிருக்கோம்ல. அதேதான். அதுவும் இப்போ ரீசெண்டா கபிலன் என்ன வாட்ச் பண்ண ஆரம்பிச்சான்ல, மெயினா அதுக்கப்புறம் கபிலன் பேசின போன் கால் எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டேன். சூப்பர் ஐலி. அப்ப உடனே உங்களுக்கு கால் பண்ணி கேளு. சிவா, அட்டெண்ட் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கர்லயா? வேணாமே. ஏன்? இதுல சீக்கிரட்டா பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு இல்ல ஐலி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மேபி கபிலன் வர்மா கிட்ட பேசுறத வச்சு வர்மாவை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்ல. அது உனக்கு தோணாம எனக்கு தோன்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஐலி, முதல்ல அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஐலி மேடம், நீங்க சொன்னதை வச்சு அந்த கபிலனோட போனை ட்ரேஸ் பண்ணிட்டேன் மேடம். ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தீங்கல்ல, அதை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. இதோ ப்ளே பண்றேன் மேடம். முத கால கேளுங்க. ஐலியும் சிவாவையும் வீட்டை விட்டு துரத்தலான்னு நினைச்சா உங்க அக்கா அந்த சிவாவை சொந்த தம்பியை தத்து எடுத்துட்டாங்களே. இப்போ என்ன பண்ண போறீங்க? பாத்துக்கலாம் ரத்திகா, நான் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன். அப்புறமா பேசுறேன். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. முதல்ல உங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு எப்படியாவது அனுப்ப பாருங்க. இந்த ரித்திகா தூக்கத்துல கூட நாம எப்ப இந்த வீட்டுட்டு போவோம் தான் நினைச்சிட்டு இருப்பா போல இருக்கு. சரி ரத்திகா, நான் வீட்டுக்கு வருவேன்ல, அப்ப பேசிக்கலாம். இப்ப நான் டிரைவிங்ல இருக்கேன். அப்புறம் கூப்பிடுறேன். இருங்க இருங்க, கட் பண்ணிடாதீங்க. என்ன? அப்புறம் என்ன? என்னங்க? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்னங்க? வீட்டுக்கு வரும்போது சார் போதும், ஸ்டாப் பண்ணுங்க. சரிங்க மேடம். என்னெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இதுக்கு தான் ஸ்பீக்கர்ல போட வேண்டாம்னு சொன்னேன். கேட்டிங்களா? சரி, அடுத்த ஆடியோ ப்ளே பண்ண சொல்லு. சார், நெக்ஸ்ட் ஆடியோ ப்ளே பண்ணுங்க. மேடம், இந்த கால்ல பேசினவங்கள அந்த கபிலனோட வாய்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுச்சு. எதிரில் பேசினவங்களோட வாய்ஸை ரெக்கார்டும் பண்ண முடியல, அந்த நம்பரையும் கண்டுபிடிக்க முடியல. எதனால சார் அதை ரெக்கார்ட் பண்ண முடியல? அது ஒருவேளை அவங்க டேட்டா சேனல் யூஸ் பண்ணிருக்கலாம் மேடம். அப்படி இல்லைன்னா அது ஒரு ஸ்கூப்டு நம்பரா இருக்கலாம் மேடம். ஆனா கபிலன்ட்ட பேசினது வர்மாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். எதை வச்சு சொல்றீங்க? ஆப்போசிட்ல கபிலன் பேசினதை வச்சு தான் மேடம் சொல்றேன். சரி, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீங்க ப்ளே பண்ணுங்க. இதோ ப்ளே பண்றேன் மேடம். என்னாச்சு சார்? ஏன் இப்படி ஸ்டக் ஆகுது? இந்த ஆடியோவே இப்படிதான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னாச்சு மேடம்? இது ஆப்போசிட் ஆள் பேசிட்டு இருக்க டைம். இதுக்கப்புறம் கபிலன் பேசுவான் பாருங்க. சொல்லு வர்மா. கபிலன் வர்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான் போலயே. இப்போ வர்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கான். என்ன வர்மா? நான் எப்படி? ஒண்ணுமே புரியலையே. கபிலன் ரொம்ப ஷார்ட்டா தானே பேசுறான். இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? ட்ரை பண்ணலாம். சரி வர்மா, நான் செய்றேன். என்னாச்சு சார்? அவ்வளவுதான் மேடம், ஆடியோ முடிஞ்சு. அவ்வளோதானா? வேற ஏதாவது ரெக்கார்ட் பண்ணீங்களா? கபிலன் வர்மா கிட்ட பேசுற மாதிரி இந்த ஒரு கால் தான் மேடம் கிடைச்சிச்சு. ஓகே சார், தேங்க்யூ. என்ன ஐலி, அவங்க பேசுறத வச்சு ஏதாச்சும் முக்கியமான க்ளூ கிடைக்கும்னு பார்த்தா இப்படி ஒண்ணுத்துக்கு யூஸ் இல்லாம தானே இருக்கு. ஐலி, ஐலி எங்க போற? ஐலி, இத பாரு ஐலி. இவ்வளோ நேரம் கூடவே இருந்துகிட்டு சஸ்பென்ஸ பொறுத்துக்க முடியாது. தயவு செஞ்சு நீ என்ன யோசிக்கிறன்னு மட்டும் சொல்லு. வர்மாவுக்கு அந்த பிளட் சாம்பிள் விஷயம் தெரிஞ்சிருச்சு. எப்படி உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ற? கபிலன் வர்மா கிட்ட பேசிட்டு இருந்ததை வச்சுதான் நான் கெஸ் பண்ணேன். கபிலன் பேசுனதா ஒண்ணுமே புரியலையே. அப்புறம் எப்படி அதை வச்சு கெஸ் பண்ண? கபிலன் வர்மா கிட்ட பேசினப்போ அந்த ரெண்டு வார்த்தையை வச்சு நானா கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அது இப்போ உண்மை ஆயிடுச்சு. முதல்ல கபிலன் என்ன பேசினா அதை கவனிச்சிங்களா?
முதல்ல கபிலன் என்ன பேசினா சொல்ல வருமான்னு சொன்னானா? ஆமா. அப்போ அதுக்கு முன்னாடி வர்மா அவன்கிட்ட ஏதோ சொல்ல போறான் தானே அர்த்தம். அதுக்காக தான் அவன் ரூம்ல இருக்கானான்னு போய் பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரியே கபிலன் வீட்ல இல்ல. அப்ப கபிலன் எஃப்எஸ்எலுக்கு போயிருப்பானா? ஐலி, இப்படி ஐலி, நம்ம அந்த ஆடியோ கேட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? அதுக்குள்ள எப்படி இவ்வளவு யோசிச்ச? கபிலன் எஃப்எஸ்எலுக்கு போய் எப்படி பிளட் சாம்பிள் எடுக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். கபிலன் எப்படி அதை செய்வான்? ஆமா இல்ல, அங்க செக்யூரிட்டி வேற டைட்டா இருக்குமே. இவன் அசால்ட்டா நினைச்சிட்டு போயிருக்கானா? மாட்னா ஜாமீன் கூட கிடைக்காது. இப்போ எப்படியாவது போய் அவனை முதல்ல தடுக்கணும். ச்சே, இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ கபிலனை நம்ம காப்பாத்துறதும் ரிஸ்க், பிளட் சாம்பிள் எடுக்கிறதும் ரிஸ்க் தான். அண்ணி, நாங்க பேசினது கேட்டுச்சா? கேட்டுச்சு. இப்போ பிளட் சாம்பிள் எடுக்கிறதும் ரிஸ்க் தானே நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அது எனக்கு நல்லா கேட்டுச்சு. ஏன் வேற ஏதாவது பேசுனீங்களா? அது ஒன்றும் இல்லை அண்ணி. பிளட் சாம்பிள் எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அதுக்கு யாரை ரிஸ்க் எடுக்க வைக்கிறதுன்னு தெரியல. அதான் என்ன செய்யறதுன்னு பேசிட்டு இருந்தோம். ஏன் உனக்கு தெரிஞ்ச அந்த போலீஸ் அவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரா? பண்ணுவார் அண்ணி. ஆனா அவரும் இது ரிஸ்க் தான்னு சொல்றாரு. அவரு வேலைக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு அவரு பயப்படுறாரு. அதனால நீங்களே பிளட் சாம்பிள் எடுக்க எஃப்எஸ்எலுக்கு போக போறீங்களா? ஆமாக்கா. ஏய், எந்த நம்பிக்கையில நீங்க போறீங்க? உங்களால எப்படி முடியும்? பாத்துக்கலாம் அண்ணி. எப்படியும் நாம இதை செஞ்சுதானே ஆகணும். சரி, நானும் உங்க கூட வரேன். சரிங்க அண்ணி. அக்கா, நீங்க ஏன் அங்கெல்லாம் வந்துகிட்டு? அது தேவையில்லாம ரிஸ்க் தானே. நானும் ஐலியும் பாத்துக்கிறோம். இல்ல சிவா, நானும் தானே இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கேன். உங்களை என்னால தனியா அனுப்பிட்டு இங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. அதனால கண்டிப்பா நானும் உங்க கூட வரேன். சரி, நான் வெளியில வெயிட் பண்றேன். நீங்க 2 பேரும் சீக்கிரமா கிளம்பி வாங்க.